மன்னார் மாவட்டம் தொடர்பில் பலர் கேட்டிருந்தீர்கள். முல்லைத்தீவு மாவட்டம் தொடர்பில் நேற்றையும் தினமும் குறிப்பிட்டிருந்தீர்கள். மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மன்னார் மாவட்டத்திலே தற்போது மாந்தை மேற்கு பகுதியிலே தேத்தாவடி கூராய் போன்ற பகுதிகளிலே தொடர்புகள் அந்த அயல் கிராமங்களுக்கான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு வெள்ள நீர் கட்டுக்கடங்காது சென்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது. நானாட்டான் பகுதியிலே அங்கும் கூட பல கிராமங்கள் தொடர்புகள் இழக்கப்பட்டு தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு பார்க்கின்ற போது அங்கும் பல மல்வத்துவையாவினுடைய தண்ணி மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்குள் உட்செல்லுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. இந்த மல்வத்துவையாவின் தண்ணி கட்டுக்கடங்காது வருகின்ற போது மன்னார் மாவட்டத்தில் பெரும் அனர்த்தம் ஒன்று தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும். அதுபோன்றுதான் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பிரதான பாதைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. பிரதான பாதைகளால் செல்ல முடியாத ஒரு துப்பாக்கி நிலை இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மாவிலாறு அணைக்கட்டு உடைக்கப்பட்டிருக்கின்றது. மாவிலாறு உடைப்பில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் நடவடிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாது வான்வழி நடவடிக்கைகளூடாக, அதாவது உலங்கு வானூர்தி மூலமாக 121 பேர் தற்போது வரை மீட்கப்பட்டிருக்கிறார்கள். விசேட உலங்கு வானூர்திகள் அங்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றன. இந்திய தரப்பினுடைய உலங்கு வானூர்திகளையும் அங்கு நகர்த்துவது தொடர்பில் கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் நகர்த்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மூதூர் பிரதேசம் முழுமையாக செயலிழந்திருக்கிறது. மூதூர் பிரதேசம் முழுமையாக வெள்ள நீரால் நிறைந்திருக்கிறதாக அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மன்னார் பகுதியிலே 300க்கும் அதிகமான மக்கள் சிக்கி தவிக்கின்றார்கள். அவர்களை மீட்பதற்கு உடனடியாக உலங்கு வானூர்திகளை தயார் செய்யுங்கள், உலங்கு வானூர்திகளை அனுப்பி வையுங்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய சிரேஷ்ட சட்டத்தரணி சுகாஸ் அவர்களும் ஒரு கோரிக்கை விட்டிருக்கின்றார். பாகிஸ்தானினுடைய உலங்கு வானூர்திகளும் தற்போது இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று இடம்பெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் பின்னர் பாகிஸ்தானுடைய விமானப்படையினுடைய உலங்கு வானூர்திகள் இலங்கைக்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றன. Z-9 உலங்கு வானூர்திகள் இலங்கைக்கு வந்தடைந்திருக்கின்றன. அவர்கள் மீட்பு பணியிலும் உலருணவு பொருட்களை வழங்குகின்ற பணிகளிலுமே தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்கள் இலங்கை விமானப்படையின் உதவியுடன் அவர்கள் இந்த மீட்பு பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். Z-9 என்கின்ற அதிநவீன ரக உலங்கு வானூர்திகளை பாகிஸ்தானும் இலங்கையை நோக்கி நகர்த்தி இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மிக மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகளை மேற்கொண்டிருந்த போது இன்றைய தினம் மாலை வேளையில் நுழைவில் பகுதியில் விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தியில் விமானி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். வின் கொமாண்டராக பணியாற்றக்கூடிய இவர் 41 வயது மதிக்கத்தக்கவர் என்று கூறப்படுகின்றது. இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனில்லாமல் இவர் மரணமாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலே முப்படையினரும் மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய முப்படையைச் சேர்ந்தவர்களும் மீட்பு பணிகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள்.